நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வெழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல டே 7ல நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, லார்ஜ் சாம்பிள்ஸ் அப்படின்ற டாபிக் தான் இன்னைக்கு நம்ம டே 7ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்மால் சாம்பிள்ஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம் நம்ம. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அதில் போய் நீங்க வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த கார்னர்ல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண வீடியோஸை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லார்ஜ் சாம்பிள் அப்படின்ற டாபிக் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த லார்ஜ் சாம்பிள்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா the டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது ஃபார் சிங்கிள் மீன், அடுத்து பாத்தீங்கன்னா ஃபார் டிஃபரன்ஸ் மீன், நெக்ஸ்ட் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷன், ஃபார் டிஃபரன்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த டாபிக்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் சாம்பிள்ஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட் 21ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம டே 7ல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ அந்த லார்ஜ் சாம்பிள் அப்படின்றதுனா என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்ல நம்ம என்ன கண்டிஷன் பார்க்க போறோம், அதோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, அதை பேஸ் பண்ணி என்ன ரிசல்ட்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம வந்து லாஸ்டா நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ்லேயே வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே, கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லார்ஜ் சாம்பிள்னா என்னன்னு பார்க்குறோம். இஃப் த சைஸ் ஆஃப் த சாம்பிள் n greater than 30 the sample is called large sample. அதாவது the size of the sample பாத்தீங்க அப்படின்னா n அப்படின்றது greater than 30 அப்படின்னு வந்துச்சுன்னா the sample நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம large sample அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா ஸ்மால் சாம்பிள்ஸ் அப்படின்றது பார்த்திருப்போம். ஸ்மால் சாம்பிள்ஸ்னா என்ன பார்த்திருப்போம், நம்ம என்னன்றது லெஸ் தென் 30, அதாவது 30 விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்மால் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஸ்மால் சாம்பிள்ல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன வரலாம், நமக்கு 29 வரைக்கும் வரலாம். லார்ஜ் சாம்பிள் அப்படின்றது என்னன்னா the சைஸ் ஆஃப் த சாம்பிள்ன்றது n greater than 30 இருந்துச்சு அப்படின்னா the சாம்பிளை நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம லார்ஜ் சாம்பிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the லார்ஜ் சாம்பிளை பேஸ் பண்ணி the டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீனுக்கு என்ன, அதே மாதிரி டிஃபரன்ஸ் மீனுக்கு என்னன்னு பாக்குறோம். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா the டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் ப்ரொபோர்ஷன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ப்ரொபோர்ஷன், இதோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீன். ஸோ இதுக்கு நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இஃப் xi, அதாவது i ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸெட்ரா n அப்படின்றத ரேண்டம் சாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது x1 x2 x3 எக்ஸெட்ரா xn. ஸோ இதை தான் நம்ம ஜென்ரலா xi எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே i ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸெட்ரா n அப்படின்னு எடுத்துக்கிறோம். இஸ் த ரேண்டம் சாம்பிள் இஃப் சைஸ் n from the normal population with mean mu and variance என்னன்னு எடுத்துக்கிறோம், சிக்மா ஸ்கொயர்னு. ஸோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா x1 x2 x3 எக்ஸெட்ரா xnன்றத ரேண்டம் சாம்பிள் ஆஃப் த சைஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா n from the normal population with mean equal to என்னன்னு எடுத்துக்கிறோம் mu and variance equal to sigma square. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா then the sample mean, அதாவது x bar is equivalent to n of என்ன வரும் அப்படின்னா mu கமா சிக்மா ஸ்கொயர் பை n அப்படின்னு வரும். ஸோ இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா let h0 அப்படின்றத the sample has been drawn from the population with mean mu and variance sigma square எடுத்துக்கிறோம். then the test static is that equal to நமக்கு என்ன வரும் அப்படின்னா x bar minus mu by sigma by root n is equivalent to n of என்ன வரும் 0, 1. ஸோ இங்க நம்ம எடுத்துக்கிறது நார்மல் பாப்புலேஷன். ஸோ அப்போ n of 0, 1 வரும். ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டைரக்டா நமக்கு இதை கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீன்ல the டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா z ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் x bar மைனஸ் மியூ பை என்ன வரும் அப்படின்னா சிக்மா பை ரூட் n அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி என்ன ரிசல்ட்ஸ் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீனை பேஸ் பண்ணி நம்ம என்ன ரிசல்ட் பார்க்குறோம் அப்படின்னா the first one
95% கான்ஃபிடன்ட் லிமிட்ஸ் ஃபார் மியூ ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பார் மைனஸ் 1.96 சிக்மா பை ரூட் என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன வரும் மியூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பார் பிளஸ் 1.96 சிக்மா பை ரூட் என் வரும். அதாவது எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் 1.96 சிக்மா பை ரூட் என் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95% கான்ஃபிடன்ட் லிமிட்ஸ். இப்போ இதே மாதிரி செகண்ட் நம்ம ரிசல்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 98% கான்ஃபிடன்ட் லிமிட்ஸ் ஃபார் மியூ கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ் பார் மைனஸ் 2.33 சிக்மா பை ரூட் என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன வருங்க எக்ஸ் பார் பிளஸ் 2.33 into sigma by root n வரும். So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 98% கான்ஃபிடன்ட் லிமிட்ஸ் கேட்டாங்கன்னா தேர்ட் ரிசல்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 99% கான்ஃபிடன்ட் லிமிட்ஸ் ஃபார் மியூ கேட்டாங்க அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு என்ன வரும் எக்ஸ் பார் மைனஸ் 2.58 into sigma by root n less than or equal to mu less than or equal to x bar plus 2.58 into sigma by root n வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸில் இந்த 3 ரிசல்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று 95% அப்படின்னா 1.96 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 98% அப்படின்னா 2.33ன்றதை ஞாபகம் வச்சுங்க. 99% அப்படின்னா 2.58 ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேட்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா the test of significance for difference மீனுக்கு என்னன்றதை பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் நம்ம test of significance for single மீனோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்றதை பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி என்ன ரிசல்ட்ஸ்ன்றதை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா the test of significance for difference மீனுக்கு என்னன்றதை பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா let x1 bar be the mean of the random sample of size n1 from a population with mean என்னன்னு எடுத்துக்கிறோம் mu1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது x1 bar அப்படின்றத mean of the random sample of size என்ன எடுத்துக்கிறோம் நம்ம n1 from the population with mean equal to என்னன்னு எடுத்துக்கிறோம் mu1. அதே மாதிரி x2 bar be the mean of the random sample of size என்னன்னு எடுத்துக்கிறோம் n2 from the normal population with mean equal to என்னன்னு எடுத்துக்கிறோம் நம்ம mu2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் வேரியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சிக்மா 1 ஸ்கொயர் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்மா 2 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃபரன்ஸ் என்னன்றதை பாக்குறோம். ஸோ இதோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா லெட் h0 அப்படின்றத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம் இங்க mu1 equal to mu2 எடுத்தோம்னா then the test statistics z equal to என்ன வரும் அப்படின்னா x1 bar minus x2 bar divide by root of sigma 1 square by n1 plus sigma 2 square by n2 is equal to நமக்கு என்ன வரும் n of 0, 1. ஸோ இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா z equal to x1 bar minus x2 bar divide by root of என்னன்னு பார்க்குறோம் sigma 1 square by n1 plus sigma 2 square by n2 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா the test of significance for என்னது டிஃபரன்ஸ் மீனுக்குன்றதை பார்க்குறோம் நம்ம. ஸோ ஆல்ரெடி நம்ம சிங்கிள் மீனுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா z equal to x bar minus mu by sigma by root என்னன்னு பார்த்தோமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மீனுக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் மீனுக்கு என்னன்றதை பார்க்குறோம். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் ப்ரொப்போர்ஷனுக்கு என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் ப்ரொப்போர்ஷன். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் சக்சஸ் இன் n இண்டிபெண்டன்ட் ட்ரையல்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ப்ராபபிலிட்டி p ஆஃப் சக்சஸ் ஃபார் ஈச் ட்ரையல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது எக்ஸ் அப்படின்றது number of success in n independent trials with the constant probability என்னன்னு எடுத்துக்கிறோம் நம்ம p அப்படின்னு எடுத்துக்கிறோம். the success என்னன்னு எடுத்துக்கிறோம் இங்க p அப்படின்னு எடுத்துக்கிறோம். then the test statistics இங்க எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா z equal to x minus np divide by root of என்ன வரும் அப்படின்னா npq அப்படின்னு வரும். is equal to இங்க நமக்கு என்ன வந்துரும் n of 0, 1. ஸோ இதுல q equal to என்னது 1 minus p. ஸோ p அப்படின்றத இங்க நம்ம சக்சஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ இங்க q equal to நமக்கு என்ன வந்துடும் 1 minus pm. ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். z equal to x minus np by நமக்கு என்ன வரும் root of npq வரும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா the test of significance for என்னது சிங்கிள் ப்ரொப்போர்ஷனுக்கு நம்ம என்ன டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ரிசல்ட்ஸ்ன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இஃப் எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்
possessing the given attribute, then the test statistic is z equal to என்ன வரும் அப்படின்னா p minus capital P by root of என்ன வரும் pq by n is equivalent to n of 0, 1. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்க xன்றதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பெர்சன் possessing the given attribute அப்படின்னு எடுத்துக்கிறோம். then the test statistics என்ன டிஃபைன் பண்றோம் அப்படின்னா z equal to small p minus capital P by root of என்ன வரும் pq by n. so next என்ன பார்க்கறோம் அப்படின்னா 95% confident limits for p is அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா p plus or minus என்ன வந்துரும் 1.96 into root of pq by n அப்படின்னு வரும். so third result என்ன பார்க்கறோம் அப்படின்னா 99% confident limits for p அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா p plus or minus இங்க என்ன வரும் 2.58 into root of pq by n அப்படின்னு வரும். ஸோ இது வந்து 95%. இன்னொன்று நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 99%க்கு. அதாவது the test of significance for single proportion பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 3 ரிசல்ட் பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா the test of significance for single மீனை பேஸ் பண்ணி ஸோ அங்கே வந்து ஒரு 3 ரிசல்ட் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the test of significance for difference proportion. so இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா let x1, x2 be the number of persons possessing the given attribute capital A அப்படின்னு எடுத்துக்கிறோம். in random samples of size என்ன எடுத்துக்கிறோம் நம்ம n1 and n2 from the two populations எடுத்துக்கிறோம். அதாவது x1 இன்னொன்னு என்ன எடுத்துக்கிறோம் x2ன்றத number of persons possessing the given attribute capital A in the random sample of size என்ன எடுத்துக்கிறோம் நம்ம n1 and என்ன எடுத்துக்கிறோம் நம்ம n2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்க நம்ம என்ன டிஃபைன் பண்ணிக்கிறோம் let h0 அப்படின்றது p1 equal to p2 எடுத்துக்கிறோம். ஸோ அங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா the test of significance for difference meanல நம்ம என்ன பண்ணிருப்போம் நம்ம h0 அப்படின்றத mu1 equal to mu2 எடுத்திருப்போம். ஸோ இங்க p1 equal to p2 எடுத்துட்டோம்னா the test statistic is z equal to நமக்கு என்ன வரும் அப்படின்னா p1 minus p2 divide by root of என்ன வந்துரும் இங்க நமக்கு pq into 1 by n1 plus என்ன வரும் 1 by n2 வருமா is equivalent to என்ன வரும் n of 0, 1. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4 இது நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒன்று சிங்கிள் மீனுக்கு பார்த்துருப்போம், அடுத்து டிஃபரன்ஸ் மீனுக்கு பார்த்துருப்போம். அதே இதில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ரொப்போர்ஷன் பார்த்துருப்போம், அடுத்து டிஃபரன்ஸ் ப்ரொப்போர்ஷன். ஸோ இந்த 4 இதுக்குமே டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறோம் அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ரிசல்ட்ஸ் படிச்சிருக்கோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து சால்வ் பண்ண தெரியணும். ஓகே கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா a dice is thrown 9000 times and a throw of 3 or 4 is observed 3240 டைம்ஸ். அதாவது ஒரு டைஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 9000 டைம்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணுறோம். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 or 4ன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணுறப்ப 3240 டைம்ஸ் நமக்கு கிடைக்குது. இன் டெஸ்டிங் த அன்பயாஸ்னஸ் ஆஃப் த டைஸ் த வேல்யூ ஆஃப் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா த வேல்யூ ஆஃப் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the thrown எத்தனை டைம்ஸ் நம்ம பண்றோம் 9000 டைம்ஸா. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா n equal to 9000. இதுல ப்ராபபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா கெட்டிங் 3 or 4 அப்ப இதுல இருந்து கேபிட்டல் P equal to நம்ம என்ன எடுத்துக்கலாம் நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 3 or 4. இப்போ இதுக்கு நமக்கு என்ன வரும் ப்ராபபிலிட்டி 3ன்றதுக்கு 1/6. அதே மாதிரி இங்க 1/6 equal to நமக்கு என்ன வரும் 2/6. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1/3 வரும். அப்ப இதுல இருந்து கேபிட்டல் P ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துரும் 1/3. ஸோ இங்க இருந்து Q கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 மைனஸ் P பார்த்துருப்போமா. அப்ப 1 மைனஸ் 1/3 என்ன கிடைச்சிரும் 2/3. அப்ப Q ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிரும் 2/3 கிடைக்கும். கேபிட்டல் P ஈக்குவல் டு 1/3. இப்போ இதுல ஸ்மால் p ஈக்குவல் டு என்னது நமக்கு 3240 டிவைட் பை என்னது 9000. இதுல ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மால் p ஈக்குவல் டு 324 பை என்ன வந்துடும் 900 வந்துடும். இப்போ இதோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது z ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஸ்மால் p மைனஸ் கேபிட்டல் P டிவைட் பை
ரூட் ஆஃப் என்ன பார்த்திருப்போம்? PQ by N ன்னு பார்த்திருப்போமா? இப்ப இதுல அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஸ்மால் p என்னது இங்க நமக்கு 324/900 மைனஸ் கேப்பிட்டல் P யோட வேல்யூ 1/3 டிவைட் பை என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் PQ. இப்ப இந்த P ஐயும் Q ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1/3 into 2/3 எவ்வளவு வந்துரும் நமக்கு 2/9 டிவைட் பை n. என்னோட வேல்யூ என்னது 9000. இப்ப இது அப்படியே இங்க நியூமரேட்டர் கொண்டு வந்துருங்க. இப்ப இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா இங்க எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வந்துரும் 900. அப்ப இங்க என்ன வந்துரும் 324 மைனஸ் இங்க நமக்கு என்ன வந்துரும் 300 இன்ட்டு இது அப்படியே நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் என்ன வந்துரும் அப்படின்னா 9/2 இன்ட்டு என்ன வரும் நமக்கு 9000 அப்படின்னு வரும். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 324ல இருந்து 300 சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 24/900 இன்ட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா 9/2 இன்ட்டு 9000 இருக்கும். இப்ப இந்த 9000 எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 900 இன்ட்டு 10 பிரிச்சுக்கலாம். இப்ப இந்த 900க்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 13 வருமா? இந்த 9க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 3 வரும். அப்ப வெளியில பாத்தீங்க அப்படின்னா 3 இன்ட்டு 30 எவ்வளவு வந்துடும் 90 இன்ட்டு இப்ப நெக்ஸ்ட் இங்க நமக்கு என்ன இருக்கும் ரூட் ஆஃப் 10 வருமா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 10 டிவைட் பை 2 வரும். அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 5 இன்ட்டு 2 10. இப்ப இதுல இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. 9ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 10 வந்துரும். 24 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 12 இங்க 5 வந்துரும். அப்ப ஈக்குவல் டு 12/5 இருக்கா? இந்த 5 நான் என்ன எடுத்துக்கிறேன் √5 இன்ட்டு √5 எடுத்துக்கிறேன். இங்க ஒரு √5 வரும். அப்ப √5க்கு √5 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது 12/√5 வருதா? அப்ப இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா the value of ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் z ஈக்குவல் டு 12/√5. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல 12/√5 வரும். இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चனுக்கு ஆப்ஷன் ஏன்றது கரெக்டா இருக்கும். இப்ப இந்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2002ல கேட்டிருக்காங்க. the ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா 2002ல கேட்டிருக்காங்க. இப்ப இதே மாதிரி செகண்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா a coin is tossed 900 times and head appeared 490 times. The test the coin is unbiased. The null hypothesis என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயினை 900 டைம்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாஸ் பண்றோம். இதுல ப்ராபபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா the head appeared நமக்கு என்ன கிடைக்குது 490 டைம்ஸ் கிடைக்குது. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the test the coin is unbiased. The null hypothesis என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல n equal to என்னது 900. இங்க கேபிட்டல் Pன்றது என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட். அப்ப ஈக்குவல் டு என்னது நமக்கு 1/2 வருமா? அப்ப கேபிட்டல் P ஈக்குவல் டு என்ன கிடைச்சிரும் 1/2 கிடைக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா the coin is unbiased கொடுத்துட்டாங்க. அப்ப unbiased அப்படின்னா the null hypothesis H0 அப்படின்றத நம்ம என்ன எடுத்திருப்போம் P equal to 1/2 எடுப்போமா? அப்ப இங்க என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க நமக்கு null hypothesis. அப்ப P equal to நமக்கு என்ன கிடைக்குது 1/2. அப்ப செகண்ட் क्वेश्चனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் Cன்றது கரெக்டா இருக்கும். சோ இங்க தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா P equal to நமக்கு என்ன கிடைக்குது 1/2. சோ இந்த क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2004ல கேட்டிருக்காங்க. செகண்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா 2004ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா 2002ல கேட்டிருக்காங்க. சோ மேக்ஸிமம் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா சோ நம்ம ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन என்ன பார்க்கறோம் அப்படின்னா a dice is thrown 9000 times and this 3220 yielded 3 or 4. Is this consistent with the hypothesis that the dice is unbiased ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சம் பார்த்தோம் பாத்தீங்களா? சோ அதே क्वेश्चन மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா the diceன்றது biased unbiasedன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ அதே மாதிரி தான் இங்க நம்ம சால்வ் பண்ண போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க இங்க நமக்கு n equal to 9000. Capital P equal to என்னது probability of getting என்னது 3 or 4. அப்ப இங்க நமக்கு என்ன கிடைக்கும் 1/6 plus 1/6. சோ இத ஆட் பண்ணீங்கன்னா 2/6. அப்ப இது வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 1/3 ன்னு வருமா? அப்ப கேபிட்டல் P equal to 1/3. இதுல இருந்து Q கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 1 minus P. அப்ப 1 minus 1/3 equal to 2/3 ன்னு வரும். அப்ப கேபிட்டல் Q equal to 2/3 ன்னு வருமா? இப்ப இதுல இருந்து ஸ்மால் p கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா சோ 3220 by இங்க நமக்கு என்ன வருது 9000. இதுல ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா p equal to 322 by என்ன வந்துரும் நமக்கு 900 அப்படின்னு வரும். இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா let h0 அப்படின்றத the dice is unbiased அப்படின்னு எடுத்துக்கிறோம். the diceன்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் unbiased. அப்ப h0 அப்படின்றது p equal to நமக்கு என்ன வந்துரும் 1/3. இப்போ இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா
z equal to small p minus capital P by root of என்ன பார்த்திருப்போம் pq by n. இப்போ இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 322 by 900 minus 1 by 3 divide by root of என்ன வந்துரும் pqன்றது என்னது 1 by 3 into 2 by 3 அப்ப 2 by 9 divide by n என்னன்றது என்னது 9000. இப்போ இது அப்படியே ஈக்குவல் டு இங்க எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 900 எல்சிஎம் எடுத்தோம்னா 322 மைனஸ் இங்க என்ன வந்துரும் 300 இன்ட்டு இது அப்படியே நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் என்ன வந்துரும் 9/2 இன்ட்டு 9000 வரும். இப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து 22/900 வரும் இன்ட்டு ஸோ இங்க உள்ள 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3. ஸோ இந்த 9000 எப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம 900 இன்ட்டு 10 பிரிச்சுக்கலாமா? இப்போ இந்த 900க்கு ரூட் எடுத்தோம்னா 13 வரும். அப்போ 30 இன்ட்டு 3 என்னது 90 இன்ட்டு ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்கும் 10 இருக்கும். அப்போ ரூட் ஆஃப் 10/2ன்றது என்னது ரூட் 5 வந்துருமா? இப்போ இந்த 90ஐயும் இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 11 இன்ட்டு 2 22 இங்கே 5 இன்ட்டு 2 10. இப்போ ஈக்குவல் நமக்கு என்ன கிடைச்சிரும் 11 இன்ட்டு ரூட் 5/5. இப்போ இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் 11/√5 எடுத்துக்கலாமா? இப்போ இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 4.92 கிடைக்கும். அதாவது இசட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4.92. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 3. அப்போ கண்டிப்பாக இந்த டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 3ன்னு வருதா? அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா த டைஸ்ன்றது பயாஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ த வேல்யூ கிரேட்டர் தென் 3 அப்படின்னா த ஹைப்போதிசிஸ் என்னன்னு பார்த்துருப்போம் நம்ம ரிஜெக்டட் அப்படின்னு பார்த்துருப்போம். கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூட கிரேட்டர் தென் வந்துச்சுன்னா த ஹைப்போதிசிஸ் அப்படின்றது ரிஜெக்டட் பார்த்துருப்போம். லெஸ் தென் வந்துச்சுன்னா நம்ம வந்து அக்செப்டட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இங்கே ரிஜெக்டட் அப்படின்றதுனால கண்டிப்பாக த டைசிஸ் என்னன்னு வந்துடும் நமக்கு பயாஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ நமக்கு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட வேல்யூ என்னன்றதை கேட்கலாம். ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் என்ன பார்க்குறோம் அப்படின்னா a coin is tossed 900 times and heads appear 490 times. அதாவது ஒரு காயினை நம்ம வந்து 900 times டாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ the heads பார்த்தீங்க அப்படின்னா appear 490 times கொடுத்துட்டாங்க. Does this result support the hypothesis that the coin is unbiased அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 900. இப்போ இதில் கேபிட்டல் Pன்றது என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் என்னது நமக்கு ஹெட். அப்போ நமக்கு கேபிட்டல் P ஈக்குவல் டு என்ன வந்துடும் 1/2 வந்துடும். இப்போ இதுல இருந்து Q கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 மைனஸ் P. அப்போ Q ஈக்குவல் டு 1/2 வருமா? அப்போ கேபிட்டல் Pன்றது 1/2 கேபிட்டல் Qன்றது 1/2. இப்போ இதுல இருந்து ஸ்மால் p கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 490 டிவைடு பை 900 வருமா? இப்போ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மால் p ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும் 49/90 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா லெட் ஹெச் நாட் அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் த காயின் இஸ் அன்பயாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஹெச் நாட்ன்றது த காயின் இஸ் அன்பயாஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா ஹெச் நாட் சச் தட் பி ஈக்குவல் டு என்ன வந்துடும் நமக்கு 1/2 வருமா? இப்போ இதை வந்து அப்படியே த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இசட் ஈக்குவல் டு என்னது பி மைனஸ் கேபிட்டல் பி பை ரூட் ஆஃப் பி கியூ பை என். இப்போ இதில் ஸ்மால் பி அப்படின்றது 49/90 மைனஸ் கேபிட்டல் பின்றது என்னது 1/2 டிவைடு பை ரூட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னா பி கியூ. பின்றது 1/2 கியூன்றது 1/2. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1/4 டிவைட் பை என். என்னன்றது என்னது 900 வரும். ஈக்குவல் டு இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 90ன்றது எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 49 மைனஸ் 45 வருமா? இன்ட்டு ஸோ இதை அப்படியே நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் என்ன வந்துடும் இங்கே நமக்கு 1/4/900 அப்படின்னா 4/1 இன்ட்டு இங்கே நமக்கு என்ன வந்துடும் 900 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இது அப்படியே சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 49ல 45 சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 4/19 வரும். நெக்ஸ்ட் இங்கே உள்ள 4க்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வந்துடும் 2 அப்படின்னு வரும். இன்ட்டு 900க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 13 வருமா? இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த 30ஐயும் இந்த 90ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 இன்ட்டு 30 19 வந்துடும். அப்போ ஈக்குவல் டு 4 இன்ட்டு 2 நமக்கு என்ன வந்துடும் 8. அப்போ 8/3 வரும். இப்போ 8/3ன்றது என்னது நமக்கு 2.67 வருமா? இப்போ இசட் வேல்யூ அதாவது கால்குலேட்டட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இசட் அப்படின்றது 2.67 வரும். இப்போ இந்த 2.67 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 1.645. அதாவது இந்த டேபிள் வேல்யூட நமக்கு எப்படி இருக்கீங்க கிரேட்டர் தென் வேல்யூவா வருது. அப்போ கண்டிப்பாக கிரேட்டர் தென் அப்படின்னாலே ஹெச் நாட் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நம்ம ஹெச் நாட் ஈஸ் என்னன்னு சொல்லிடலாம் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ கண்டிப்பாக த காயின் ஈஸ் என்னன்னு வந்துடும் நமக்கு பயாஸ்ட் அப்படின்னு வரும். அப்போ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா
த காயின் இஸ் என்னன்னு வந்துடும் நமக்கு பயாஸ் அப்படின்னு வரும். ஸோ நமக்கு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூ என்னன்றதை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டைஸோ இல்லை காயினோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ அது பயாஸ்டா அன்பயஸ்டா அப்படின்றது கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன கண்டிஷன் பார்த்துருப்போம் அப்படின்னா கால்குலேட்டட் வேல்யூன்றது டேபிள் வேல்யூட லெஸ் தானே வந்துச்சு அப்படின்னா அக்செப்டட் அப்படின்னு பார்த்துருப்போம். கிரேட்டர் தானே வந்துச்சுன்னா நமக்கு என்னன்னு பார்த்துருப்போம் ரிஜெக்டட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லார்ஜ் சாம்பிளை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டைப்ஸ் பார்த்துருப்போம். சிங்கிள் மீன், அதே மாதிரி டிஃபரன்ஸ் மீன் பார்த்துருப்போம், அதே மாதிரி சிங்கிள் ப்ரொபோர்ஷன், அதே மாதிரி டிஃபரன்ஸ் ப்ரொபோர்ஷன். இதோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு டேல கம்ப்ளீட் பண்ண வேண்டிய இந்த டாபிக்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் டேல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டே 8ல அனோவா அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த அனோவா அப்படின்ற டாபிக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுல 1 வே கிளாசிஃபிகேஷன், 2 வே கிளாசிஃபிகேஷன், 3 வே கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக் எடுத்து ஸோ அதில் நம்ம என்னென்னலாம் ரிசல்ட்ஸ் படிக்க போறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.